டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். ஓகே, அந்த லெவல்ஸ் நேற்று எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணி நம்மளோட R1 நல்லா ஸ்ட்ராங்காகவே பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நேராக போய் பார்த்தீங்க அப்படின்னா R1 பிரேக் பண்ணவன் R2ல தான் போய் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்தான். R1ல இருந்து நேராக போய் R2ல ரிஜெக்ட் ஆகி அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து திரும்ப R2வை பிரேக் பண்ணி மேலே வந்துட்டான். பிரேக் பண்ணி மேலே வந்தவன் பாருங்க, எக்ஸாக்டா நம்மளோட R2வை தான் ஒரு சப்போர்ட்டா யூஸ் பண்ணி தொடர்ந்து மேலவே போயிட்டான். நம்ம இந்த லெவல்ஸை தாண்டி நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த 200 ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கும்போது அப் ட்ரெண்ட் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ப்ரீமியம் சப்போர்ட்டும் இருக்கிற பட்சத்தில் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 23,950 அந்த ரேஞ்சை தான் சொல்லியிருந்தோம். அங்கே பாட்டம் அவுட் ஆகவே இல்லை. ஓகே, 24,200க்கு மேலே ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சப்போர்ட் இன்னும் கிடைக்கல. ப்ரீமியம் சப்போர்ட் இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு. ப்ரீமியம் சப்போர்ட்டே இல்லாமையே இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கிறதுக்கு ரீசன் மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட் அப்படின்றனால மார்க்கெட் தொடர்ந்து மேலே இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னைக்கு ப்ரீமியம் சப்போர்ட் 200ல கிடைக்கிற பட்சத்தில் நல்லாவே ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக மாறும். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு வரேன். அதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,511, 24,424, 24,263, 24,188. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸா இருக்கு. நம்மளோட S2வே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோக்கு மேலே தான் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்து ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீமியம் 24,200. இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கிறதே மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும் அப்படின்றது தான் ப்ரீமியம் சொல்லுது. சப்போஸ் இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழேயும் ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரையும் மார்க்கெட் மேலே போக தான் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்போ நேற்று நாம கொடுத்துருந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோட ஹையும் அந்த ஏரியா தான், வியாழக்கிழமையோட ஹையும் அந்த ஏரியா தான். இப்போ கரெக்டாக மார்க்கெட் நேற்றும் அதே இடத்துல தான் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து திரும்ப டவுன் சைட் ஃபால் ஆக வாய்ப்பு அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனால் ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல இருந்தது 350 ஸ்ட்ரைக். இந்த ஸ்ட்ரைக்கை நேற்று வீக் பண்ணியாச்சு. அந்த ஸ்ட்ரைக்கு வீக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து மேலே போக தான் வாய்ப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இப்போ நாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கரண்ட் எக்ஸ்பைரியில் ஸ்பாட் தான் 350ல் ரிஜெக்ட் ஆயிருக்குமே தவிர ப்ரீமியத்தில் 24,400 அந்த ஸ்ட்ரைக் இன்னமும் வீக் ஆகலை. 350 ஸ்ட்ரைக் மட்டும்தான் இன்னைக்கு வீக் ஆயிருக்கு. நேற்றைய ட்ரேடிங் டேல 350 மட்டும்தான் வீக் ஆயிருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகணும்னா அந்த 400ம் வீக் ஆகணும். அதுக்கு மார்க்கெட் 200க்கு மேலே நிற்கிறதே ஒரு சாதகமான சூழல் தான். இன்னைக்கு ஒரு சைட்வேஸில் போய் அந்த 400 வீக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு. 200க்கு மேலே நிற்கிற பட்சத்தில் ஒரு ட்ரெண்டாகவும்
போக வாய்ப்பு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். 2 விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பா தெரியுது. ஆ எப்படி பார்த்தாலும் 24,200க்கு மேல இருக்கா? இல்ல 200க்கு கீழ இருக்கா? நாம அத பொறுத்து தான் இன்னைய செட்டப் எடுக்கணும். ஓகே. ஆ இன்னைக்கு நாம எடுத்திருக்க இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்க பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க, அந்த பிரீமியம் அந்த கால் புட்டோட பிரீமியம் லைவ் மார்க்கெட்ல ஸ்பாட் இந்த லெவல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணும்போது எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட் அப்படின்றது சிம்பிள் லாஜிக்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளாவே அடுத்து மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷனோட ஸ்பாட் ஓடுறது ஆப்ஷன்ஸ்ல இருக்க பிரீமியத்தை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.